உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்காக்குண்ணா? உன் கர்ச்சீஃபா? ஸ்மெல்லாம் அடிக்காதுல்ல? சரி நீயே வா. உன் கர்ச்சீஃப் தானே? டவலே வச்சிருக்கோம், கர்ச்சீஃப் கேட்டா குளிச்சுட்டு இதை தொடச்சின்னு வந்துடுவியா? என்னெல்லாம் பண்ண போறானோ தெரில. எது தெரியுதா? சரி போ, நேரா போ. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கண்ணா. நல்லவனா கெட்டவனானே தெரியலையே. என் பொண்ணுங்களுக்கெல்லாம் ரிஸ்கா என்னன்னு தெரில. கேர்ஃபுல்லா இருமா. விடு, நீ எதுவும் சொல்லாத. பயப்படாது. போட்டோட ஷாக் அடிக்கிட்டோம். வந்துரு. தேங்க்ஸ் கண்ணா. வந்துரு ரீச் அடமா. திரும்பி வா. கைட்டெல்லாம் கேட்டா திருப்பி வா. அப்படியே பேக்லேயே வா. கேர்ஃபுல்லா இருமா. ஓகே இவன் இந்த வரணும். குட். டேய் கண்ணு தெரிஞ்சதா தெரியலையாம பண்ணியா? சத்தியமா பார்க்கல. இப்போ அதே மாதிரி நீ என்ன பண்ணனா, இங்கேருந்து போயிட்டு அந்த டிவியை தொட்டுட்டு வந்த, அவ்வளோதான் பண்ண. இப்போ போய் பண்ணிட்டு அதை. இதுதான் இப்போ பண்ணான்ல. ஹி ஹஸ் டன் வித் கிளாரிட்டி. முன்னாடி பண்ணும்போது கிளாரிட்டி இல்லை. நீ சிஏவை பாஸ் பண்றதும் பாஸ் பண்ணாததும், அந்த ஜேர்னி கஷ்டமா இருக்கிறதும் இருக்காதும் உன்னோட கிளாரிட்டியை பொறுத்து இருக்கு. நான் சொல்றது புரியுது? ஒரு விஷயத்துல உனக்கு தெளிவு இருந்ததுன்னா அந்த பாத்து போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. அதுல தெளிவு இல்லாதனால்தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றேன். சிஏ கஷ்டம் கிடையாது, உனக்கு தெளிவில்லாததுதான் கஷ்டம். இப்ப நான் கண்ணை கட்டிட்டேன்ல, அதுதான் உனக்கு அறிவு இல்லை. உனக்கு ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லைன்றது. உனக்கு கண்ணு தெரியல, அந்த அறிவு உனக்கு இல்லை. அதனால தான் பயப்படுற. காஸ்டிங்கா, ஃபினான்ஸா, எனக்கு இது இருக்கு அதான் இருக்குன்னு நீ பயப்படுறதுக்கு காரணம் உனக்கு தெளிவு இல்லை. இப்போ எனக்கு தெளிவு பயங்கரமா இருக்கு அக்கௌண்டன்சியில். நீ என்ன வேணா கொடுற, நான் யாருன்னு காமிக்கிறேன். அந்த திமிரு உடம்புல இருக்கு. எனக்கு பார்த்து கிளியரா இருக்கு. எனக்கு கன்ஃபியூஷனில் எங்கே இடிச்சிருவனோ நான் அக்கௌண்டன்சியில். ஏன்னா எனக்கு தெளிவு இருக்குது. அதுக்காக தான் நான் இதை கிளாஸ் எடுக்கிறதுக்கே நான் வரேன். நான் சொல்கிறது புரியுறதா உங்களுக்கு? நீங்கள் அந்த கிளாரிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணாதன்னு சொல்கிறேன். உட்காந்துக்கலாம். தேங்க்யூப்பா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம்? இதனால தான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன். ஏன்னா உனக்கு தெளிவு இல்லை. ஒரு டீச்சர் எதுக்கு வேணும், ஒரு குரு எதுக்குடா வேணும் அப்படின்னா உன் லைஃப்பை ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். நீயே தான் காம்ப்ளிகேட் பண்ணி அவன் பண்ணானே. இப்போ இங்கேருந்து இத்தனோண்டு தூரம் நடந்துட்டு வாடான்னா ஏன் எதுக்காகடா ஒரு டீச்சர் வேணும், ஒரு குரு எதுக்கு வேணும்னு நீ கேட்குற? என்னடா நானே பண்ணிய சூப்பராக பண்ண பாரு. ஏன்னா உனக்கு தெளிவு இல்லை. இன்னொருத்தங்களுக்கு அதோட தெளிவு இருக்கு, டைரக்ஷன் இருக்கு.
இப்போ நான் கைட் பண்ணுறேன் உன்னை, இது மாதிரி படி, இது மாதிரி படி, அது மாதிரி படின்னு. அவ்வளோதான் லைஃபே.